ஹாய், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மணத்தக்காளி வத்தக்குழம்பு, பீன்ஸ் பருப்பூசலி, பரங்கிக்காய் பால் கூட்டு இதான் பண்ண போகிறேன். இந்த வத்தக்குழம்பு பருப்பூசலி இது எல்லோரும் யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ அது பெருசாக எலாபரேட்டாக சொல்ல போகிறது இல்லை. பரங்கிக்காய் பால் கூட்டு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வத்தக்குழம்புக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு மணத்தக்காளி வத்தல் போட்டு வறுத்துன்ட்டு குழம்பு பொடியும் போட்டு புளியை கரைச்சி விட்டு உப்பை போட்டு புளி வாசனை போக கொதிக்க வச்சாச்சு. கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பருப்பூசலிக்கு தாளிச்சிட்டு பீன்ஸ் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதோட மிளகாய் வத்தல், பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிட்டு எண்ணெயில் உதிரியாக வர வரைக்கும் கிளறி எடுத்துட்டு வெந்த பீன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நல்ல முறுமுறுன்னு பருப்பூசலி ரெடி ஆகிடும். இப்போ பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணலாம். பரங்கிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் அரிசி மாவு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி கூட்டில் விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். பால் கூட்டுக்கு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறம் ஒரு கரண்டி பால் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது பரங்கிக்காயிலையும் பண்ணலாம், புடலங்காயிலையும் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.